வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ். இந்த வைகை எக்ஸ்பிரஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மதுரை டு எக்மோர், எழும்பூர், சென்னை எழும்பூருக்கு ஓடக்கூடிய ஒரு தினசரி ரயிலாக இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ரதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதோடைய டிக்கெட் கட்டணம் குறைவாக இருக்கிறதுனால இது ஏழைகளின் ரதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலாகவும் இது போய்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் நான் முதல் முறையாக பயணம் செஞ்சது மதுரையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் பயணம் செஞ்சேன். அதாவது காலையில் 7:10க்கு மதுரையில் கிளம்பும். அங்கேருந்து கிளம்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பயணம் இந்த காலை நேர பயணங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் அந்த பயணத்தை ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன். அதே சமயத்தில் அது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுங்கிறதுனால ரொம்ப விரைவாகவே அது விழுப்புரம் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு முதல்ல இருந்து இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதான் அது துவங்கப்பட்ட நாள் 1977 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் அதை முதல் தொடங்கியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வைகை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு 48வது பிறந்த நாள். அதனால தான் நாம் இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறோம். நான் மதுரையிலேருந்து நான் ஊருக்கு வரணும்னா எனக்கு மிகவும் பிடிச்ச ட்ரெயின், அதுவும் அந்த காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் முதல் தடவை அந்த பயணம் செஞ்ச அந்த வீடியோ நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருந்தது அந்த பயண அனுபவம். அதில் கேட்டரிங் செக்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்க முடியும். அது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெயின்னு கூட சொல்லலாம். நான் இந்த ட்ரெயினோடைய பயணத்தை என்ஜாய் பண்ணதுனால மறுபடியும் ஒரு தடவை நான் மதுரை போகும்போது இதிலே வரணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு நாள் நைட்டு அங்கே தங்கி மறுநாள் காலையில் நான் இந்த வைகை எக்ஸ்பிரஸில் வரணுங்கிறதுக்காகவே நான் அன்னைக்கு நைட் அங்கேயே மதுரையில் தங்கி நான் வந்தேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு ஒரு பிடிச்ச ட்ரெயின். அதனால் இன்னைக்கு அதோடைய 48வது பிறந்த நாள் அது கொண்டாடுது. மக்களுக்கு இந்த ட்ரெயின் மேலும் மேலும் பல சேவைகளை செய்யணும்னு கேட்டுக்குவோம். மதுரை டு எழும்பூர், சென்னை எழும்பூர் போகிற ஒரு சிறப்பான ஒரு ரயில்னே இதை சொல்லலாம், வைகை எக்ஸ்பிரஸ். அதனால் 48வது வருஷத்தில் இன்னைக்கு நாம் அதை பற்றி பேசுகிறோம்.